அத்தியாயம் 31. பரதன். தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான உரையாடல் முடிந்ததும் மிருதன் திரும்பி தூரத்தில் உள்ள வாயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினார். இருப்பினும் இந்த நேரத்தில் பைஜாமா அணிந்த ஒரு இளம்பெண் திடீரென்று மித்ராவின் பின்னால் தலையை நீட்டி மிருதன் மாளிகைக்கு வெளியே செல்லும் வாயிலை நோக்கிச் செல்வதைக் கண்டதும் திடீரென்று பேசும்போது கொட்டாவிவிட்டாள். ஏய் அண்ணா, எங்கே போறா? லிடியா பாதி தூக்கத்திலும் பாதி விழிப்பிலும் கேட்டாள். ராண்டி தன் கால்கள் அசைவத்தை நிறுத்தாமல் திரும்பி அவளிடம், நான் வெளியே போகிறேன். நான் சிறிது நேரம் பரதன் பார்க்கப் போகிறேன். இருட்டுவதற்குள் திரும்பி விடுவேன். அம்மாவுடன் வீட்டிலேயே இரு, சரியா? என்று பதிலளித்தான். லிடியா ஏமாற்றமடைந்தாள். சிறிது நேரம் தயங்கினாள். ஆனால் இறுதியில் அவள் உறுதியாக தலையசைத்தாள். சரி சகோதரரே, சீக்கிரம் திரும்பி வாருங்கள். எல்லா இடங்களிலும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள். என் ஆசிரியர் நாம் அடிக்கடி தனியாக வெளியே செல்லக்கூடாது என்று சொன்னார். சரி, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வருவேன். நான் இப்போ கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய். மிருதன் தன் தங்கியின் அப்பாவி ஆனால் உண்மையான வார்த்தைகளை பார்த்து லேசாக சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. பிறகு முகத்தில் புன்னகையுடன் அவளை நோக்கி கையசைத்தான். அந்த நேரத்தில் அவன் கேட்டை அடைந்தான். பின்னர் தனது சாவி அட்டையை தட்டுவதன் மூலம் கதவை திறந்தான். பின்னர் அது அவருக்கு பின்னால் மூடப்பட்டதால் வெளியே சென்றார். பாய் பேய் சகோதரா. லிடியா அவனுக்கு பின்னால் இருந்து தன் வார்த்தைகளை கத்தினாள். இதை பார்த்து மித்ரா லேசாகச் சிரித்துவிட்டு அவர்களின் சிறிய உரையாடலை கேட்டுக்கொண்டே தலையை ஆட்டினாள். இருப்பினும் சிறிது நேரத்திலேயே அவள் உடனடியாக அமைதியாகிவிட்டாள். சிறிது நேரம் யோசித்த பிறகு தன் மகன் எப்படியோ மாறிவிட்டான் அல்லது அவன் இளமையாக இருந்தபோது இருந்த நிலைக்கு திரும்பிவிட்டான் என்று அவள் உணர்வதால் அவள் ஒரு சோகமான முகபாவனையை காட்டினாள். ஒருவேளை நாம் முன்பு அவன் மீது மிகவும் கடுமையாக நடந்து கொண்டோமோ? ஒருவேளை நாம் அவனைப் போலவே அவசரப்படுத்தி இந்தச் செயல்பாட்டில் அவனை இவ்வளவு தனிமைப்படுத்தியிருக்கக்கூடாது. அது சரியான தேர்வு என்று நாங்கள் நினைத்திருந்தாலும் இல்லை, அந்த நேரத்தில் அது அவசியமான முடிவு என்று நாங்கள் உணர்ந்தோம். ஆனால் இப்போது அதைப் பற்றி யோசிக்கும்போது அவன் ஒரு குழந்தையாக இருந்தாலும் கூட நாம் அவனிடமிருந்து அதிகமாக எதிர்பார்த்திருக்கலாம். மித்ரா ஒரு பெருமூச்சு விட்டு தன் மகனின் பிரிந்து செல்லும் உருவத்தை பார்த்து அமைதியாக தனக்குள் நினைத்து கொண்டாள். மிருதன் ஏற்கனவே மாளிகையின் வாயில் வழியாக வெளியே நடந்து வந்திருந்தான். அவனுக்கு பின்னால் அவனது தங்கையின் குரல் இன்னும் கேட்க முடிந்தது. அவன் புன்னகைத்துவிட்டு பின்னர் மாளிகையை விட்டு விலகிச் செல்வதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி திரும்பினான். விரைவில் அவன் ஒரு ரயில் நிலையத்தை அடைந்தான். இப்போதெல்லாம் ரயில்கள் சக்தி அல்லது மானா படிகங்களில் வேலை செய்கின்றன. எனவே அவை பழைய ரயில்களை விட வேகமாக நகரும். இந்த நேரத்தில் மிருதன் ஒரு குறிப்பிட்ட ரயில் வருவதற்காக காத்திருந்தான். சிறிது நேரத்தில் ரயில் வந்தது. மிருதன் இந்த ரயிலில் தனது இலக்கை அடைந்து பின்னர் ஒரு குறிப்பிட்ட மாளிகையை அடைந்து சில நிமிடங்கள் நடந்து சென்றான். இந்த மாளிகை மிகவும் ஆடம்பரமாகவும் இல்லை, மிகவும் மோசமானதாகவும் இல்லை, இடையில் எங்கோ இருந்தது. இது மிருதனின் நெருங்கிய நண்பர் பரதனின் வீடு. மேலும் அவன் முன்பு இருந்த சூழ்நிலையிலும் அவனை ஒருபோதும் ஒதுக்கித் தள்ளாத ஒரே நபர்களில் ஒருவர். இங்கு வருவதற்கு முன்பே அவன் ஏற்கனவே அவனுக்கு தெரிவித்திருந்தார். மிருதன் உண்மையில் காட்டிற்குச் சென்று சில பிறந்த விலங்குகளை வேட்டையாட திட்டமிட்டிருந்தாலும் பரதனிடமிருந்து அவனது அம்மா அவர் இருக்கும் இடத்தைப் பற்றி கேட்டால் அவர் எங்கும் காணப்படாமல் போகலாம் என்ற சந்தேகத்தில் அவருக்கு இன்னும் ஒரு அலிபி தேவைப்பட்டது. அது ஒரு பெரிய தவறு. அதனால் அவர் இங்கேயே சில நிமிடங்கள் தங்கிவிட்டு வெளியே சென்றார். மேலும் இப்போது காலை 7 மணிதான் ஆகிறது. எனவே புறப்படுவதற்கு முன்பு சிறிது நேரம் இங்கேயே தங்குவது சரிதான். அவன் அதில் இருக்கும்போது தனது சிறந்த நண்பருடன் சிறிது நேரம் செலவிட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு ஒரே கல்லில் 2 மாங்கா. இந்த நேரத்தில் மாளிகையின் வாசலில் இருந்து வெளியே வந்த ஒரு உருவம் திடீரென மிருதனை நெருங்கியது. அது வெறும் 18 வயதுடைய இளைஞன். அவன் கருப்பு முடியுடன் கண்களில் ஒரு ஜோடி கண்ணாடியுடன் இருந்தான். அவன் முகத்தோற்றமே மங்கலாக இருந்தது. அவன் எப்போதும் தன் தலைமுடியை நீளமாக வைத்திருந்தான். கலைந்த முடி முகத்தை கிட்டத்தட்ட மறைத்திருந்ததால் அவன் தோற்றத்தை ஒரு பார்வையில் யாராலும் சொல்ல முடியவில்லை. அவன் அரிதாகவே தன் தலைமுடியை வெட்டுவது போல் தோன்றியது. இவர் மிருதனின் சிறந்த நண்பர் பரதன். அவர் வந்துவிட்டதாக மிருதனின் குறுஞ்செய்தியை பெற்ற பிறகு அவர் வாயிலுக்கு முன்னால் அவனை அழைத்துச் செல்ல வந்தார்.
பரதன் மிருதனை அணுகியபோது ஒரு புன்னகையைக் காட்டி, சகோதரரே, நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று வெளிப்படையாக பேசினார். மாளிகையின் உள்ளே பரதனின் அறையில் திடீரென்று அறை முழுவதும் ஒரு உரத்த குரல் எதிரொலித்தது. சகோ, உன் உள்ளார்ந்த திறமையை நீ உண்மையிலேயே எழுப்பிவிட்டாயா? மிருதனின் கதையை கேட்டதும் பரதன் கூச்சலிட்டார். மிருதன் தனது ஆள்காட்டி விரலை வாயின் மேல் செங்குத்தாக வைத்து செய்கை செய்து, உன் குரலை அடக்கிவை, நான் இன்னும் என் பெற்றோரிடம் கூட சொல்லவில்லை, அதனால் தயவு செய்து உன் குரலை அடக்கிவை என்றான். ஆனாலேன்? பகுத்தறிவு பார்வையில் எந்த மனிதனும் இல்லை, குறிப்பாக உங்கள் சூழ்நிலையில் உள்ள ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு முக்கியமான நிகழ்வை மற்றவர்கள் உங்கள் இருப்பை அடையாளம் காண வைப்பதற்காக வெளிப்படுத்துவார், அல்லது நீங்கள் அனுபவித்தவற்றிற்குப் பிறகும் அங்கீகாரத்தை நீங்கள் விரும்பவில்லையா? பரதன் குழப்பத்துடன் அவனிடம் கேட்டார். அவன் தனது விழித்தெழுந்த திறனை பற்றி பெற்றோரிடம் கூட சொல்லவில்லை என்பதை கேள்விப்பட்ட பிறகு. இருப்பினும் மிருதன் தலையை ஆட்டினான். பின்னர் கடுமையாக பதில் அளித்தான். பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு பதிவு செய்ய வேண்டிய கடைசி நிமிடம் வரை நான் அதை வெளிப்படுத்த விரும்பாததற்கு இதுவே துல்லியமாக காரணம். நான் அவர்களுக்கு அப்போது காண்பிப்பேன். அவர்கள் இழிவாக கருதிய இந்த தோல்வியுற்ற மிருதன் ஸ்மித் என்ன செய்ய முடியும் என்பதை நான் அவர்களுக்கு காண்பிப்பேன். அதுதான் அவர்களுக்கு எதிரான எனது பழிவாங்கலாக இருக்கும். எனது திறமையின் குறைபாடற்ற வெளிப்பாட்டைக் கண்ட பிறகு அவர்கள் அனைவரும் முகத்தில் தவறில்லாத அறையை பெறுவார்கள். பரதன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். மக்கள் தனது இந்த நண்பரை எப்படி நடத்தினார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் அவனது உணர்வுகளை ஓரளவு புரிந்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து அவன் வாயை திறந்து தலையை ஆட்டியபடி பேசினான். ஸ்டின், உனக்கு பழிவாங்குவதில் உண்மையிலேயே ஒரு விசித்திரமான ரசனை இருக்கிறது. ஏன் அப்படி பழிவாங்க வேண்டும்? இப்போ எல்லாரிடமும் சொல்லுறது சரியா இருக்கும். ஏன் காத்திருக்கணும்? அதோடு உன் பெற்றோரை பத்தி என்ன? மிருதன் அவரது கருத்தை பொருட்படுத்தவில்லை. நான் இப்போது அவர்களிடம் சொன்னால் அது வேடிக்கையை கெடுத்துவிடும், இல்லையா? என் பெற்றோரை பொறுத்தவரை நான் பதிவு செய்த பிறகு அவர்களை ஆச்சரியப்படுத்தப் போகிறேன், அவ்வளவுதான் என்று பதிலளித்த பிறகு ஒரு மர்மமான புன்னகையை மட்டுமே அளித்தான். அவன் இப்படி பேசுவதைக் கேட்டு பரதன் அவனை சமாதானப்படுத்தும் முயற்சியை மட்டுமே கைவிட முடிந்தது. அவர் பெருமூச்சு விட்டார். பின்னர் தோல்வியடைந்த குரலில், எதுவாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் இறுதியாக உங்கள் உள்ளார்ந்த திறனை எழுப்பியதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். அது என்ன வகையான திறன்? உங்கள் வகுப்பு என்ன? என்றார். உடனடியாக மிருதன் ஒரு பதற்றமான முகபாவனையை காட்டினான். சிறிது நேரம் எப்படி பதிலளிப்பது என்று தெரியவில்லை. பின்னர் இறுதியாக கட்டுப்பாடில்லாமல் பெருமூச்சு விட்டு, சரி, நீங்கள் பார்க்கிறீர்கள், அதுதான் விஷயம். உண்மையைச் சொல்லப்போனால் அது என்ன வகையான திறன் என்று எனக்கே சரியாக தெரியவில்லை. வகுப்பிற்கும் இதுவே பொருந்தும் என்று கூறினான். என்ன? உங்கள் விரிவான தகவல்களுடன் ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லையா? விழித்தெழுந்த அனைவருக்கும் ஒன்று கிடைத்தது என்பது எனக்கு தெரியும். எனக்கும் ஒன்று கிடைத்தது. பரதன் ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தி சந்தேகத்துடன் அவரிடம் கேட்டபடி கூச்சலிட்டார். அமைதியா இருங்க. அது இல்ல, எனக்கு உண்மையிலேயே ஒரு சிஸ்டம் கிடைச்சிடுச்சு என்று மிருதன் தன் சிஸ்டத்தின் மேம்படுத்தல் பற்றி அவனிடம் சொல்லலாமா என்று யோசித்தான். ஆனால் இறுதியில் அதை தவிர்ப்பதற்கு முடிவு செய்து தொடர்ந்தான். என்னுடைய வகுப்பு முழுமையாக காட்டப்படவில்லை, அதனால் அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. அது ரத்தம் என்று எழுதி அதைத் தொடர்ந்து கேள்விக்குறிகளுடன் வருகிறது. அடுத்த கதாபாத்திரங்கள் என்னவென்று எனக்கு தெரியவில்லை, அதனால் அது என் அப்பாவைப் போல இரத்த வாரியர், அல்லது இரத்த மந்திரவாதி, அல்லது வெறுமனே இரத்த மாஸ்டர், அல்லது அந்த வழியில் ஏதாவது இருக்கும் என்று நான் கருதினேன். அவனது வாயிலிருந்து வரும் இந்த நம்ப முடியாத வார்த்தைகளைக் கேட்டதும் பரதன் திடீரென்று அவரது முகத்தில் ஒரு சிந்தனை பார்வை தோன்றி, அது உண்மையில் மிகவும் விசித்திரமானது என்று முணுமுணுத்தார். நீண்ட இடைநிறுத்தத்திற்குப் பிறகு அவர் தொடர்ந்தார். நான் இதற்கு முன்பு இதுபோன்ற ஒரு வழக்கை பற்றி கேள்விப்பட்டதில்லை. எனது தற்போதைய தகவல் அணுகலின்படி இதுபோன்ற ஒரு நிகழ்வை இதற்கு முன்பு யாரும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காவிட்டால் இதுபோன்ற ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை நானே பின்னர் ஆராய வேண்டும் என்று நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இப்போது நான் அதைப் பற்றி யோசிக்கும்போது இது மிகவும் சுவாரஸ்யமான வளர்ச்சியாகும். பொதுவாக அறியப்பட்ட வகுப்புகள் இல்லாமல் விழித்தெழுவதற்கான சாத்தியக்கூறு இருந்தது என்று நினைப்பது. சில புதிய வகுப்புகளைப் பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தாலும் திறன் மேலாண்மை சங்கம், விழிப்புணர்வு மையம்
மற்றும் பல்வேறு அமைப்புகளால் விரிவுபடுத்தப்பட்ட மாறுபாடு தரவுகளின்படி அவை எதிர்பார்ப்புகளுக்குள் உள்ளன. தனது நண்பர் தொடர்ந்து சத்தமிடுவதைக் கேட்டபோது மிருதன் திடீரென்று தலைவலி வருவது போல் உணர்ந்தான். திகைப்புடன் தலையை ஆட்டுவதைத் தவிர்க்க முடியவில்லை டோட். அவன் நிராதரவாக பெருமூச்சு விட்டு தோற்கடிக்கப்பட்ட தொனியில், புரிகிறது, எனக்கு ஏற்கனவே புரிகிறது. நீ ஏன் இதைப் பற்றி அதிகமாக யோசிக்கிறாய்? நகரத்திற்கு வெளியே அருகிலுள்ள காட்டில் சில பிறந்த மிருகங்களை வேட்டையாடுவதற்காக நான் உன்னை ஒரு வகையான அலிபியாக பயன்படுத்த இங்கு வந்தேன். என் திறமைகள் மற்றும் வர்க்கத்தைப் பற்றி பேசுவதற்காக அல்ல. மிருதனின் பொறுமையற்ற வார்த்தைகளைக் கேட்ட அந்த நேரத்தில்தான் பரதன் இறுதியாக தனது எண்ணங்களிலிருந்து விழித்து திடீரென்று ஒரு உணர்வைக் காட்டினார். பின்னர், அது சரி, நீங்கள் அதை உரையில் குறிப்பிட்டுள்ளீர்கள். எனவே நீங்கள் உண்மையில் இங்கு வந்ததற்கு அதுதானா? நீங்கள் விளையாடவில்லையா? நீங்கள் உண்மையாகவா என்றார். சரி, என் திறமைகளைப் பற்றி நான் ஏதாவது சோதிக்க வேண்டும் என்று மிருதன் உறுதிப்படுத்தினான். ஏதாவது ஒன்றை சோதித்து பாருங்கள். திறன்களா? நீங்கள் இப்போதுதான் திறன்களைச் சொன்னீர்களா? எத்தனை திறன்களை நீங்கள் சரியாக எழுப்பினீர்கள் என்று பதிலுக்கு பரதன் திடீரென்று கேள்வி எழுப்பியதால் குழப்பமடைந்தார்.